بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அவருடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் ஜும்மா என்னும் சிறப்புக்குரிய வணக்கத்தை வணங்கி அவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காகவும் மேலும் அவனது தூய்மையான மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து அதன்படி நடப்பதற்காகவும் நாம் எல்லாம் இங்கு குழுமியிருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நமக்கு பொருளாதாரத்தை தேவையுடையதாக ஆக்கியிருக்கின்றான். பொருளாதாரம் இல்லை என்றால் நம்ம எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. நம்ம உண்ணக்கூடிய உணவு, உடுத்தக்கூடிய ஆடை, நம்முடைய வீட்டை பராமரிக்கிறது, பிள்ளைகளை பராமரிக்கிறது, இன்னும் வெளியே சென்று வருவதிலிருந்து போகிறதிலிருந்து எல்லாவற்றிற்கும் பொருளாதாரம் தேவை. இந்த பொருளாதாரம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த முடியாது. இந்த சில நேரத்தில் பொருளாதாரம் தன்னிறைவாக இருக்கும், சில நேரங்களில் எப்படி இருக்கும், நமக்கு பற்றாக்குறை ஏற்படும். தேவைக்காக பற்றாக்குறை ஏற்படும் பொழுது கைமாத்து, கடன் போன்ற நிலைகளிலே நாம் விழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். கடன் வாங்காம என்ன செய்ய முடியாது, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் கடன் வாங்காமல் ஒரு காரண காரியத்தை நடத்த முடியாது. எல்லா நேரத்திலுமே பொருளாதாரம் என்ன செய்யாது, தன்னிறைவாக இருக்காது. சில நேரங்களில் நம்முடைய தேவைக்காக, அத்தியாவசியமான பொருட்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கோம், நம்முடைய உறவுகளிடத்திலேயோ நம்முடைய நண்பர்களிடத்திலேயோ நாம கடன் வாங்கணும். கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். சில பேர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தேவையில்லை என்றாலும் பொருளாதாரம் தன்னிடத்திலே தன்னிறைவாக இருந்தாலும் சில பேர் என்ன செஞ்சிருவாங்க, பேராசையின் காரணமாக, ஆசை அடுத்தது பேராசை, அதன் காரணமாக என்ன செஞ்சிருவாங்க, பொருள் பணத்தை கடன் வாங்கி வச்சுக்குவாங்க. தேவை இருக்கும், கடனை வாங்கி வச்சுக்குவாங்க.
சில பேர் அத்தியாவசியத்துக்காக கடன் வாங்கியிருந்தாலும் சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க, அந்த கடனை கொடுப்பதற்கு உடனடியா வந்த நம்மகிட்ட பொருளாதாரம் வந்துச்சு உடனே கொடுத்துருவோமே அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க, வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்? மனிதனுக்கு இந்த பொருள் மீது இருக்கக்கூடிய அந்த ஆசை சில நேரங்களில் தேவையில்லாமலும் கடனை வாங்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுகிறது. சில நேரத்தில் தேவைக்காக வாங்கி இருந்தாலும் அந்த கடனை கொடுக்காமல் நாம என்ன செஞ்சிடறோம், அதை அப்படியே வச்சுக்கிற ஒரு நிலை இருக்கிறத பார்க்கணும். அப்ப இந்த கடன் வாங்குறதுனால என்ன நிலை ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய உள்ளத்துல ஒரு நெருடல் இருந்துகிட்ட கொடுக்கணுமே கேட்பாங்களே அப்படிங்கிற அந்த நெருடலும் நெருக்கடியும் இருந்து கொண்டே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனுக்காக ரொம்ப பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன, எப்பொழுது பார்த்தாலும் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை. எந்த அளவுக்கு, ஒரு தஜ்ஜாலுடைய அந்த குழப்பம் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு நபிமார்களும் எச்சரிக்கை செய்திருக்காங்க. தம்முடைய சமுதாயத்திற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இறுதி தூதரான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அந்த தஜ்ஜாலை பற்றிய அந்த முன்னறிவிப்பை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தஜ்ஜாலுங்கிற ஒரு ஒருத்தன் வருவான். அப்ப பெரும் பெரும் ஈமானுடைய அறிஞருடைய நிலையெல்லாம் என்ன ஆயிடும், அவங்களே குழம்பி போயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு என்ன, அவனுக்கு அந்த இந்த உலகத்துடைய வளங்கள் எல்லாம் கைவசம் கொடுக்கப்படும். அவன் மழை பெய்யென்றால் பேயும், ஒருவனை உயிர் கொடுத்து உயிரை எடுத்து அதுக்கப்புறம் உயிரை கொடுத்து எழுப்புவான். இதையெல்லாம் பார்த்த மக்கள் அவன் பின்னாடி குழம்பி போவார்கள் என்கின்ற அந்த செய்தியுடைய இந்த ஃபித்னத்து தஜ்ஜால், நான் அல்லாஹ்விடம் அந்த தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாவல் தேடுகின்றேன் என்று தொழுகையில ஒவ்வொரு நேர தொழுகையிலும் அத்தியாயத்து இருப்புல அந்த ஃபித்னா தஜ்ஜாலுடைய ஃபித்னாவுக்கு எதிராக பாதுகாவல் தேட சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதே போன்று இறுதியாக இறைவா இந்த கடன் சுமையிலிருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கடனுக்காக அதிகமாக பிரயாசப்பட்டு பிரார்த்தனை செய்த அந்த தகவல்களை பார்த்த பொழுது நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் இந்த அளவுக்கு கடனுக்கு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? ஆமா, ஒரு மனிதன் கடன் வாங்கிவிட்டால் அவன் என்ன பண்ணிடுறான், சுயமரியாதை இழக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றான். அந்த கடனை அடைக்க முடியாமல் அவன் அப்படி இப்படி என்று பேசக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகின்றான். சில நேரத்துல கண்ணியத்தை இழக்கிறான், பொய் சொல்றான், மோசடிக்காரன், இவெல்லாம் அல்லாஹ்வை நம்புறவனா, இவெல்லாம் ஏகத்துவவாதியா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த கடனின் காரணமாக அவன் அல்லல் படுகிறான். வைத்துக் கொண்டு சில பேர்கள் இப்படி இருக்கிறாங்க. இல்லாதவர்களுக்கு என்ன நிலைமை, அந்த மாதிரி நிலைமை இல்லை. இல்லாத காரணத்தினால் அவர்கள் அப்படி இருக்கிறாங்க. அப்ப தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு நாம எப்படி இருக்கணும், கடனை வாங்காமலேயே நம்முடைய வாழ்வாதாரத்தை ஓட்டிக்கொள்வதற்கு நாம் தயாராக. கடன் பட்டான் நெஞ்சம் போல் அப்படின்னு ஒரு இது கலங்கினான் அப்படிங்கிற வார்த்தை, ஒரு சொல் மக்களுக்கு பிரபலமான வார்த்தை. கடன் பட்டுட்டா கொடுக்கணுமே கொடுக்கணுமே கேட்டுருவாங்களே, எந்த இடத்துல கேட்பாங்கன்னு தெரியலையே, கேட்கும்போது என்ன பதில் சொல்றது, இப்படி என்ற நிலையில ஒரு மனிதர் உண்மையிலேயே அஞ்சக்கூடியவராக இருந்தால் அவர் இந்த கடனுக்காக ரொம்ப கவலைப்படக்கூடியவராக மன உறுத்துதலோடு இருக்கக்கூடியவராக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு மனிதர் பணம் வாங்குறார், பணமோ பொருளோ வாங்குறாரு. எப்படி வாங்குறாரு, உள்ளத்துல இதை நம்ம திரும்பி கொடுத்துடணும், நம்ம தேவைக்காக தான் வாங்குறோம். தேவைக்காக வாங்கும்போது எப்படி இருக்கும், நம்ம வாங்குறோம் அதை கண்டிப்பாக கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் அந்த கடனை வாங்கினால் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். அல்லாஹ்ட பொறுப்பு சாட்டுறோமா, அல்லாஹ்ட பொறுப்பு சாட்டணும் செய்தி இருக்கு. இன்னொன்னு, திரும்ப அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு 100 ரூபாய் வாங்குறோம், 2 ரூபாய் கடன் வச்சுட்டு வரோம், 1 ரூபாய் கடன் வச்சுட்டு வரோம், அதை நம்ம என்ன பண்ணிடுவோம், உண்மையிலே கடன் வாங்குவதை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் அவங்களுடைய உள்ள முறுத்திக்கிட்டே இருக்கும். 1 ரூபாய் வச்சுட்டு வந்தோமே, கடனை வாங்கிட்டோமே அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணிடுவாங்க, திரும்ப கொடுத்துருவாங்க. அதுக்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்வான். அவர் திரும்பி அடைத்து விடக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அந்த நிலையை ஏற்படுத்துவான். சில பேர் கடன் வாங்கும் போது அது என்ன இருக்கும், இந்த கடனை திருப்பி கொடுக்க கூடாது, அவர் வசதி படைச்சவரா இருக்காரு, இல்ல நம்ம தேவையுடையவளா இருக்கும், என்ன திருப்பி கொடுக்கணுமா இப்படிங்கிற எண்ணத்தோடு அழிந்து போக வேண்டும் என்ற அவருடைய பொருளாதாரத்தை அழிச்சணுங்கிற எண்ணத்தோடு மோசடி செய்யக்கூடிய எண்ணத்தோடு ஒருவர் பொருளாதாரத்தை கடன் வாங்கினால் அல்லாஹ் அவரை அழித்து விடுவான் என்கின்ற அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க.
2387வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் தன்னுடைய திருமறையில சொல்றான், நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை நம்புறவங்களா இருந்தா, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை நம்பக்கூடிய நம்பிக்கையாளர்களாக, இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்க எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அல் மாயிதா என்கின்ற அத்தியாயத்துல சொல்றான், யா அய்யுஹல்லதீன யா அய்யுஹல்லதீன அவ்ஃபு பில் உகூத், இறை நம்பிக்கை கொண்டே உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இந்த கடன் வாங்குறது எப்படி, இந்த கடனை இவ்வளவு கால அவகாசத்துக்குள்ள நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிதான் நம்ம வாங்குறோம். அப்ப அதே போல சொல்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் மூமினூன், அந்த அத்தியாயத்தின் பேர் என்ன, இறை நம்பிக்கையாளர்கள், இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வல்லதீனகும் லிய அமானாத்திகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். அவர்கள் தம்மை நம்பி ஒப்படைக்கப்பட்ட வைத்தியும் தமது வாக்குறுதியும் பேணிக் கொள்வார்கள் என்று சொல்றான். அதே போல யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூனுல்லாஹ் வரசூலா தகூனுல்லாஹ் வரசூலா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை நம்பிக்கை கொண்டவரே, நீங்கள் அறிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் துரோகம் இழைக்காதீர்கள். அதே போன்று அல்லாஹ் என்ன சொன்னா, நீங்க உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட அந்த வாக்குறுதிகளையும் நீங்கள் துரோகம் செய்து விடாதீர்கள், அமானிதங்களையும் வாக்குறுதிகளையும் நீங்கள் பேணிக் கொள்ளுங்க என்கின்ற அந்த செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான், நீங்க ஒரு விஷயத்தில் உடன்படிக்கை எடுத்து ஒப்பந்தம் போட்டுட்டீங்கன்னா, வாக்குறுதி கொடுத்துட்டீங்கன்னா, உடன்படிக்கை எடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அது மறுமை நாளிலே உங்களிடத்தில் என்ன செய்யப்படும், நீங்க சரியா நடக்கவில்லை என்று சொன்னால் உங்களிடத்துல அந்த உறுதிமொழி சம்பந்தமாக உங்களிடத்துல என்ன செய்யப்படும், கேள்வி கேட்கப்படும், நீங்க நஷ்டவாளியா இருப்பீங்க. அப்ப ஒரு விதத்துல ஒரு பொருளாதாரத்தை நாம வாங்கணும்னு சொன்னா நாம என்ன செய்யணும், அதை பேணுதலாக நடந்து கொள்ளணும், அதை கடனை அடைச்சிடணும், வாக்குறுதி கொடுத்திருக்கணும். இப்ப நம்ம சொல்றோம், 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ 1 வருடமோ ஏதோ ஒரு காரணத்தை, ஒரு நாளை குறிப்பிட்டு, ஒரு காரண காரியத்தோடு ஒரு நாளை குறிப்பிட்டு நாம் பொருளாதாரத்திற்கு நாம் கடன் வாங்கியிருந்தால் அந்த நேரத்தில் நம்ம அடைக்க முடியலன்னா அவங்கள்ட்ட முன்கூட்டியே போயிடணும். முன்கூட்டியே போய் என்ன செய்யணும், என்னால இது மாதிரி சிரமம் இருக்கு, நான் உங்களுக்கு கொடுத்துறேன், உங்களை ஏமாத்திட மாட்டேன். அது உண்மையாகவே இருந்தால் அல்லாஹ் எல்லா நேரங்களிலும் நம்மளை பார்த்து கொண்டும் கண்காணித்துக் கொண்டும் இருக்கின்றான். நம்முடைய உள்ளத்தில் உள்ளதை அவன் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை நம்ம விளங்கிக்கணும். ஒருவரை ஏமாற்றணுங்கிற மோசடிய சில பேர் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, கொடுக்கணுங்கிற என்ன இருக்காது, ஆனா அழகா பேசுவாங்க, வச்சுக்கிட்டே பேசுவாங்க, நான் தந்துருவாங்க, உங்களை ஏமாத்த மாட்டாங்க, அப்படி பேசக்கூடாது. உண்மையிலேயே அவர் பொருளாதாரம் இல்லாதவராக இருந்தால், அவர் சிரமப்படக்கூடியவராக இருந்தால் அவர் என்ன செய்யணும், அவர் போய் முன்கூட்டியே சொல்லிடணும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு மனிதர் கடன் வாங்கிட்டாரு, சிரமப்படுறாரு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கால அவகாசத்தை கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, அப்துல்லா பின் கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும் போது எப்படி அறிவிக்கிறாங்கன்னா, 2 பேருக்கு மத்தியில சண்டை. யாரு, ஒன்னு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னொரு நபர் கூட அங்க சண்டை, சவுண்டு சச்சரவு நடந்துகிட்டு இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இது அறிவிக்கிறவர் யாரு, கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லா பின் கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, 2 பேருக்கு மத்தியில சச்சரவு ஏற்பட்டு இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, பார்த்துட்டு கூப்பிட்டாங்க, கத்தாதாலே அப்படி செய்தியிலேயே சொல்றாங்க, நீங்க பாதியை குறைச்சிக்குங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த கடல்ல பாதியை குறைச்சிக்கிட்டாங்க என்கின்ற செய்தியை நம்ம பார்க்கணும். கொடுத்த கடல்ல அடைக்க முடியல, பாதியை தள்ளுபடி பண்ணுங்க அப்படிங்கிற அந்த செய்தி. அதே போல இன்னொரு செய்தி என்ன, ஒருவர் கடன் கொடுத்திருக்கீங்க, அவருக்கு கால அவகாசத்தை நீட்டி கொடுங்க, அவரால் அடைக்க முடியும் அப்படின்னு கால அவகாசத்தை நீட்டுறீங்க. முதலில் அவர் 1 மாதம் சொல்றாரு, 1 மாதம் வரைக்கும் நாம அந்த அவருக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு அவர் கால அவகாசம் கேட்கிறார். முதல் 1 மாசம் 1 ரூபாய் கொடுத்திருந்தா அந்த 1 ரூபாய்க்குள்ள நன்மை 1 மாசம்,
ஒவ்வொரு நாளும் அந்த 1 ரூபா தர்மம் செய்த நன்மை. அடுத்த வாட்டி அவருக்கு நீங்கள் அவகாசம் கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 ரூபா கொடுத்த நன்மை. கடன் கொடுத்து விட்டு யார் கால அவகாசத்தை நீட்டி கொடுக்கிறாரோ அவருக்கு எப்படி நன்மை இருக்கு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு என்ன பண்ணுவா? ஒரு நாளைக்கு 2 ரூபா தர்மம் செய்த நன்மை. 1 ரூபா தான் கொடுத்திருக்கிறாரு, ஒரு மாதத்துக்கு 30 ரூபா. அதுக்கு அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா அதுவே 60 ரூபா ஆயிடுது. இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கால அவகாசத்தை நீட்டி கொடுக்க இருக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்துருவாரு. அவர் உண்மையிலேயே இயலாமையில இருக்காரு, அவருக்கு நீங்க கால அவகாசம் கொடுங்கன்னு சொன்னா அதோடைய நன்மை எப்படி இருக்கு? நாம இன்னைக்கு ஒரு தர்மம் செஞ்சோம்னா அந்த தர்மத்துக்கு 1 ரூபாய்க்கு 10 நன்மையோ 100 நன்மையோ 1000 நன்மையோ கொடுத்து அல்லாஹ் முடித்து விடுவான். ஒருவனுக்கு கடனை கொடுத்து விட்டு கால அவகாசம் கொடுக்க அதிலும் என்ன 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை என்ன செய்வான்? மேன்மைப்படுத்துவான். அதே போன்று ஒரு மனிதன் கடனை கொடுத்து விட்டால் என்ன, இருக்கப்பட்டவராக இருந்தால் அவர்கள் என்ன செஞ்சுங்க? அடைச்சிருங்க. இல்லாதவருக்காக ஒருத்தருக்கு கடன் கொடுத்திருக்கிறோம், அவர் இல்லாதவரா இருக்கிறாரு, அதுக்கு அடுத்த பிறகு அவருக்காக இன்னொரு பொருளாதாரம் படைத்த நபரிடம் சாட்டப்பட்டால் அவர் கடனை அடைத்து விடுங்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நான் வாங்கியிருக்கேன், என்னுடைய சொந்தக்காரர் இருக்காரு, அவர் வசதி படைச்சவரா இருக்காரு, என்னுடைய கடனை அவருக்கு சாட்டப்பட்டால் அவர் ஏற்றுக்கொள்ளணுமா? அவர் அடைத்து விடணுமா? இப்படி என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. 2787வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிரை நீக்கிறார், ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைகிறார், அவருடைய அந்த ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன் அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஏன்? அவருக்கு கபருடைய வாழ்க்கையே கிடையாது, அவர் நேரே எங்க செல்வாரு? சொர்க்கம் செல்வார். எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுகிறாரோ அவரை இறந்தவர் என்று அல்லாஹ் சொன்னான். திருமறையில சொல்றார், மற்றவர்கள் இறந்தவர்களை போல அவர்கள் இறந்தவர்கள் என்று சொல்லார்கள். நீங்கள் அறியாத வகையிலே அல்லாஹ்விடத்திலே என்றென்றும் உயிரோடு இருந்து கொண்டு அவர்கள் என்ன செய்யறாங்க? உணவளிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய குடும்பத்தினரிடத்திலே போய் அல்லாஹ் எனக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்காங்க தெரியுமா என்று சொல்வதற்கு அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்கின்ற அந்த செய்தியை நாம வரலாற்றுல பார்க்கிறோம். நபி குர்ஆன்ல இருக்கக்கூடிய அந்த வசனத்துக்கு விளக்கமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தகவலை சொல்றாங்க. அவங்க என்றென்றும் அல்லாஹ்விடத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அறியாத வகையில அவங்களுடைய அந்தஸ்துகள் உயர்ந்த நிலையில உணவு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி அந்தஸ்து பெறுவதற்கு அவருக்கு தடையா இருக்கிறது என்னவா? அவர் உடனே சொர்க்கம் சென்றுவாராம், அவருக்கு எல்லா அந்தஸ்தும் கிடைச்சிருமா? ஆனால் அவர் கடன் வாங்கியிருந்தால் அந்த கடன் அவருக்கு தடையா இருக்கும். அப்படிங்கிற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்களாம், இதுக்கு ஏதாவது கடன் இருக்கா? கடன் இல்ல. அப்ப ஜனாசா தொழு வச்சிருவாங்க. இதுவும் கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அறிவிக்கிறாங்க. இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. 2 ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. முதல்ல ஒரு ஜனாசா, அதுக்கு கடன் ஏதாவது இருக்கான்னு கேட்கிறாங்க. அதுக்கு கடன் இருக்குன்னு சொன்ன, கடன் இல்லைன்னு சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தி விட்டார்கள். அடுத்த ஒரு ஜனாசாவுக்கு இதுக்கு கடன் இருக்கான்னு கேட்கும்போது இதுக்கு கடன் இருக்கும்போது கடன் இருக்கிறது, இவர் கடன் பெற்றவராக இறந்திருக்கிறார் என்று சொல்லும் மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் தொழு வைக்க மாட்டேன், உங்க தோழருக்கு நீங்களே தொழு வச்சுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். உடனே கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பொருளாதாரத்துக்கு நான் என்ன செய்யறேன், அந்த கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு தொழுகை நடத்தின அந்த செய்தியை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே நாம என்ன செய்யணும்? ஒரு நேர்மையாளனாக, ஒரு உறுதிமிக்கவனாக இருப்பதற்கு இந்த பொருளாதாரமும் இந்த பொருளாதாரத்தை சார்ந்த செயல்களும் நம்மள என்ன இருக்கு, நம்ம ஒரு கண்ணியமான நிலையில பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. இந்த பொருளாதாரம் நமக்கு எதுக்கு? நமக்கு தேவைக்கு பூர்த்தி ஆகுதா? அதை பயன்படுத்திக்க வேண்டும். அடுத்தவர்களை மோசடி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலோ அல்லது பேராசையின் காரணமாக எல்லாருடைய பொருளையும் நானே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலோ நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாம் என்ன ஆயிடுவோம்? அந்த பொருளாதாரத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? மறுமை நாளிலே மகிஷருடைய மைதானத்திலே என்ன ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு நிலையில வருவாங்க. உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய நேரத்திலே விருத்த சேதனம் செய்யப்படாமல் செருப்பு அணியாதவர்களாக
நிர்வாணமாக நின்று இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுப்பப்படுவாங்க. யார் ஆட்டை மோசடி செய்தாரோ, யார் நிலத்தை அபகரித்துக் கொண்டாரோ, இவர்கள் எல்லாம் அந்தந்த நிலையில வருவாங்க. என்ன செய்வாங்க? என்ன சொல்லியிருக்காங்க அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய தோழர்களே, நீங்கள் ஒரு ஆட்டை திருடி விட வேண்டாம், மோசடி செய்து விட வேண்டாம், ஒரு நிலத்தை அபகரித்திட வேண்டாம். ஏன்? அந்த எந்த பிராணியை அவர் எடுத்துக்கொண்டாரோ, மோசடி செய்தாரோ, அதை தோளில் சுமந்தவராக அவரே நெருக்கடியில் நிற்பாரு. சூரியன் அருகாமையில் கொண்டு வரப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் அவர் என்ன செய்வாரு? அதையும் தாங்கிக்கிட்டு அதை தாங்க முடியாம, அதை சுமக்கவும் முடியாது, அதை தாங்கவும் முடியாது, அந்த நிலையில் அவர் சுமந்து கொண்டிருப்பார். யார் ஒரு ஜான் இடத்தை அபகரிக்கிறாரோ, மோசடி செய்கிறாரோ, அவர் என்ன செய்வாரு? 7 பூமிகள் கழுத்தில் மாலையாக போடப்பட்டு அவர் அங்கே நின்று கொண்டிருப்பார். தங்கத்தை மோசடி செய்தவர், வெள்ளியை மோசடி செய்தவர், அவர் என்ன செய்யப்படுவார்? அங்கே விழா பரத்திலே அவருக்கு அதனால் காய்ச்சப்பட்டு சூடிடப்படும் என்கின்ற இந்த செய்தியை எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க? எச்சரிக்கையா இருந்துக்குங்க, மோசடி செய்த நிலையில் என்னை சந்திக்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழருக்கு எச்சரிக்கை செய்தார்கள். தன்னுடைய தோழருக்கு எச்சரிக்கை செஞ்சா அது என்ன? அது நமக்கு தான் பொருந்தும். இல்ல, நம்ம எப்படி இருக்கோம்னா, மார்க்கம் என்று வந்து விட்டால் அதுல எனக்கு பிடிச்சிருக்குதான்னு பார்க்கிறோம். பிடிக்காத விஷயத்துல நாம் கொஞ்சம் அலட்சியமாக இருக்கக்கூடிய நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கணும். நம்மளை சுற்றி சுற்றி சைத்தானுடைய கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய உலகத்தில ஆசையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான், நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக. இதனால உனக்கு தேவை இருக்கு, பார்த்துக்கலாம் என்று அந்த எண்ணோட்டத்தை, சோம்பலை, பார்த்துக்கிறாங்க என்கின்ற அந்த அலட்சிய போக்கை, இதை நம்மிடத்து அவன் சைத்தான் ஊட்டுகிறான். அதன் காரணத்தினால் நாம என்ன செய்யறோம்? பார்த்துக்கலாம், கொடுத்துக்கலாம், நம்ம என்ன ஏமாத்திர போறோம் என்று சொல்றத பார்க்கிறோம். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அசருடைய நேர தொழுகையை தொழுகிறார்கள். தொழுது முடித்தோட வேகமாக, என்றும் இல்லாத நிலையில வேகமாக வீட்டுக்கு போயிட்டு வந்து உட்கார்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்றும் இல்லாமல் இன்னைக்கு ஏன் நீங்க வேகமா போயிட்டு வந்தீங்க? என்னிடத்துல அந்த பைத்துல் மாலில் சேர்க்கக்கூடிய ஒரு தங்கம் இருந்துச்சு, ஒரு தங்க கட்டி இருந்துச்சு, அதை என்னிடத்தில் வைத்திருந்த நான் வெறுக்கிறேன், அதை உடனடியாக அதை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பதற்காக நான் வேகமாக சென்று வந்தேன் என்று சொல்றாங்க. இல்ல, ஒரு பொருள் அல்லாஹ்வுடைய தூதர் மோசடியா செஞ்சிருவாங்க, செய்ய மாட்டாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், அமானிதமாக இருந்தாலும், உடன்படிக்கையாக இருந்தாலும், நீங்க சொன்ன சொல்லில கவனமாக இருந்து அதை நிறைவேற்றுங்கள். கூலு கௌலன் சதீதா, சொல்வதை நேர்மையாகவும் அதன் அடிப்படையிலும் உங்கள் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றானே. அந்த அடிப்படையில நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு என்ன இருக்கு? நமக்கு மேன்மை இருக்கிறது. அப்படிப்பட்ட மேன்மை அடையக்கூடிய மக்களில கடனா இருக்கட்டும், இந்த பொருளாதாரமா இருக்கட்டும், என்ன எதுவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? சரியான அந்த பொறுப்புகளை உணர்ந்து நடக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை உணர்ந்து நடக்கணும். யாரையும் மோசடி செய்து விடக்கூடாது, யாருடைய பொருளையும் அபகரித்து விடக்கூடாது, சில தாமதங்களை கூட ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதையெல்லாம் இந்த குர்ஆன் ஹதீஸின் வாயிலாக, இந்த சரித்திர சம்பவங்களின் வாயிலாக கிடைக்கக்கூடிய அந்த தகவலின் அடிப்படையில நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இந்த பொருளாதாரத்திலே நாம் நெருப்பாக இருக்க வேண்டும். இது நமக்கு தேவைக்கு அல்லாஹ் தானே தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன். ஒரு மனிதனை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை பற்றிய எல்லா செய்திகளையும் விதியாக்கி விட்டான். நாம் எப்பொழுது பிறக்கப் போகிறோம், நாம் எப்பொழுது இறக்கப் போகிறோம், இடைப்பட்ட காலகட்டத்திலே நாம் என்னென்னவற்றையெல்லாம் அனுபவிக்க போகின்றோம் என்பதை எல்லாம் அல்லாஹ் விதியாக்கி விட்டான். அப்ப நமக்கு எதுக்கு அடுத்தவங்களுடைய பொருள்? நமக்கு எதுக்கு பேராசை? நமக்கு எதுக்கு மோசடி செய்யக்கூடிய வேலை என்பதை உணர்ந்து அல்லாஹ் மோசடி செய்யாமல் இந்த அமானிதங்களை, உடன்படிக்கைகளை பேணக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்க வேண்டும் என்று கூறி எனது முதல் உரையை நான் நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஒரு மனிதர் இந்த கடனை அடைப்பதற்கு அவர் பிரயாசப்பட்டால், அவர் எண்ணத்துல தூய்மையான எண்ணத்தை வச்சிருந்தா அல்லாஹ் உதவி செய்வாங்கிறதுக்கு நிறைய வரலாற்று சம்பவங்களும் இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஜாபிர் பின் அப்துல்லா என்கின்ற நபித்தோழர், அந்த ஜாபிர் இருக்கிறாரே, அவருடைய தந்தை அப்துல்லா பின் ஹராம் இருக்காங்களே,
அவங்க இந்த ஜாபிரோடு சேர்த்து 7 மகளோ 9 மகளோ சேர்த்து அவங்க என்ன செஞ்சாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க. கடனும் இருக்கு. இந்த ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சகோதரிகளை வளர்ப்பதில் சிரமத்தை பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் கடன் மட்டும் இருக்கிறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அவர் போய் முறையிறார். என்னோட தந்தை உகது போர்ல கொல்லப்பட்டார், உங்களுக்கு தெரியும், 9 சகோதரிகளை விட்டுருக்கிறாரு, எனக்கு கடனும் இருக்கு, இந்த கடன்காரர்கள் எல்லாம் ரொம்ப தொல்லை தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல முறையிடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரும் பேசி பாக்குறாங்க, கடனை கொஞ்சம் குறைச்சிக்குங்க, பாவம் தந்தை இறந்துட்டாரு அப்படின்றெல்லாம் சொல்லும் பொழுது அவங்க மறுக்கிறாங்க. உடனே பேரிச்சம்பளம் அறுவடை காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, உங்க பேரிச்சம்பளத்தெல்லாம் நீங்க வந்து என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் ஒரு இடத்துல குவிச்சு வைங்க, நான் வரேன், யாருக்கும் கொடுத்துடாதீங்க என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, அதை சுத்தி சுத்தி வருகிறார்கள். அந்த பேரிச்சம்பள அந்த குவியல் கொட்டப்பட்டிருக்க அதை சுத்தி சுத்தி வந்து கையை வைத்து அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்துவிட்டு, ஜாபிரே நீங்கள் இப்பொழுது அளந்து கொடுங்கள் என்று சொல்றாங்க. அளந்து கொடுத்தா அந்த கடன் எல்லாம் அடைக்கப்பட்ட பிறகும் அந்த பேரிச்சம்பளம் மிச்சமாக அதிகமா இருந்துச்சு. அதுல அடைச்சா அது பத்தவே பத்தாது, அந்த குவியல் பத்தாது. அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்த காரணத்தினால் அதுல என்ன ஆகுது, அதுல வந்து அந்த கடன்லாம் அடைக்கப்பட்டு மிச்சமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, சிரமப்படுபவருக்கு நீங்க வந்து உதவி செய்யுங்க, இல்லாதவர்களுக்கும் வறியவர்களுக்கும் நீங்கள் ஓடோடி சென்று உதவி செய்யுங்க என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா யார் ஒருவருடைய கடனை வந்து அலட்சியப்படுத்தி அவர் வேண்டாம் என்று சொல்லுகிறார், சிரமப்படுறாரு, அவரால் அடைக்க முடியாது, கொடுக்க முடியாது, அப்படிங்கும் போது அவரை நீங்கள் அலட்சியப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை அலட்சியப்படுத்தி விடுவான் என்கின்ற அந்த தகவலும் நம்ம வரலாற்று சமூகத்துல பார்க்கிறோம். ஒரு மனிதர் இருக்கிறாரு, வியாபாரம் பண்றாரு, இருக்கப்பட்டவங்களுக்கு கால அவகாசத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். இல்லாதவர்கள் என்று இருந்துச்சுன்னு சொன்னா தன்னுடைய ஊழியர்கிட்ட சொல்வார், அவர்கிட்ட கேட்காத, விட்டுடு, இப்படி என்று சொல்லியிருப்பாரு. கடைசியில அல்லாஹ் வந்து கேட்பான் மறுமை நாளில, நீ என்ன இது மாதிரிலாம் செஞ்சியா, இருப்பவருக்கு கால அவகாசத்தை கொடுத்தியா, இல்லாதவருக்கு நீ தள்ளுபடி செய்தியா, இப்படி என்றெல்லாம் கேட்டுவிட்டு கடைசி சொல்லுவான், நீ என்ன அவ்வளவு பெருமை பிடிச்சா, பெருந்தன்மை உள்ளாளா, உன்னோட நான் பெருந்தன்மையானவன், உன்னுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்த அந்த சரித்திர சம்பவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கிடைக்கப்படுறதை நம்ம பார்க்கணும். நம்ம கண்ணியத்தோட வாழணும்னா இந்த சொல்லையும் செயல்பாடுகளையும் எப்படி நடத்துகின்றோம் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அப்படி அல்லாஹ் நம்மளை மேன்மையான நிலையிலே இந்த உலகத்தில் வாழ வைத்து மன்னிக்க செய்து மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய பாக்கியவான்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்க வேண்டும் என்று கூறி எனது உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.